பட்டணத்துல வெயில் காலம் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. எங்க பார்த்தாலும் பெரிய பெரிய பில்டிங்குங்க, வண்டிங்களோட சத்தம், புகை. இதோட பாக்குறதுக்கே அந்த சிட்டி ரொம்பவும் கொடூரமா இருந்துச்சு. அந்த சிட்டில தான் சிச்சு காக்கா தன்னுடைய புள்ள சின்ன காக்கா கூட ஒரு அபார்ட்மெண்ட்ல தங்கி இருந்தா. அவங்க பக்கத்து வீட்ல தான் குஹுவும் வாழ்ந்துகிட்டு இருந்தா. ஒரு நாள் காலையில குஹு வாத்து சிச்சு காக்காவோட வீட்டு பால்கனில வந்து உட்காந்துக்கிட்டு அந்த சிட்டிய பத்தியும் அங்க இருக்கிற சூழ்நிலைய பத்தி பேசிக்கிட்டு இருந்துச்சு. அப்பா சிச்சு, போதும் இந்த பட்டணத்தோட வாழ்க்கை. எங்க பார்த்தாலும் சிமெண்ட் வீடுங்க, பெரிய பெரிய பில்டிங்க, எங்க பார்த்தாலும் ஒரு மரம் கூட காணோம். இங்க ஏசிய போட்டுக்கிட்டு ரூமுக்குள்ளேயே எத்தனை காலத்துக்கு அடிஞ்சு கிடக்குறது. இங்க நல்லபடியான காத்து இல்ல. எனக்கு இந்த சிட்டி லைஃப் கொஞ்சம் கூட பிடிக்கல. சிச்சு காக்கா ரொம்ப கவலையா, ஐயோ, என்ன பண்ண சொல்றீங்க குஹு? நம்ம இந்த பட்டணத்துக்கு வேலைக்காக வந்துமே தவிர நம்ம நிம்மதி எல்லாமே பாழா போயிடுச்சு. பசங்களுக்கு விளையாடக்கூட இடமே இல்லாம போச்சு. பசங்க எப்ப பார்த்தாலும் வீடியோ கேம், மொபைலு அப்படின்னு உக்காந்த இடத்துலயே உக்காந்து இருக்கிறாங்க. சரி, இவங்கள வெளியே அனுப்பி விளையாட விடலான்னு பார்த்தா செத்துருவாங்க போலவே இல்ல. ஆமாஞ்சிச்சு, எனக்கு கூட ஒரு நல்ல கிராமத்துக்கு போகணும்னு ஆசையா இருக்கு. எங்க தாத்தா பாட்டி காலத்துல சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, கிராமத்துல சுத்தமான காத்து, சுத்தமான தண்ணி, சுத்தமான இயற்கை கிடைக்கும் அப்படின்னு. ஆனா நம்ம வந்து வந்து இந்த பாலா போன சிட்டில மாட்டிக்கிட்டு இங்க எதுவுமே நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷா இல்ல. சின்ன காக்கா உற்சாகமா அங்க வந்து, அம்மா, ஆண்டி சொல்லும் போதுதான் எனக்கும் ஆசையா இருக்கு. எனக்கும் அழகான கிராமத்துக்கு போனோம் போல இருக்கு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லீவுல அவங்க தாத்தா பாட்டி வீடு கிராமத்துல இருக்குன்னு போறோம்னு சொல்றாங்க, நம்மளும் போலாம். சிச்சு காக்கா ஒரு நொடி யோசிச்சு பார்த்து, குஹு, நீ சொல்லும் போதுதான் எனக்கு கூட கிராமத்துக்கு போனோம் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருக்கு. நான் ஏன் சொல்றேன்னா, கிராமத்துல என்னோட ஃப்ரெண்ட்ஸான சோட்டு துணி இருக்காங்க. அவங்க எவ்வளோ நாளா வா வான்னு என்ன கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. நானும் ரொம்ப நாளாவே அங்க போனோம்னு தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா என்னால போக முடியல. இந்த வாட்டி வீக்கெண்டுக்கு நம்ம எல்லாரும் போயிட்டு வரலாம். வாவ் சிச்சு, நீ சொல்றது உண்மையா? அப்படின்னா இப்பவே போய் நான் துணியெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ரொம்ப நாளா நான் கிராமத்துக்கு போய் அங்க இருக்கிற சுத்தமான காத்த சுவாசிக்கணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கேன். அப்படி சிட்டியில இருக்கிற சிச்சு காக்கா அவனுடைய புள்ளியான சின்ன காக்காவையும் குஹுவாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு கிராமத்துக்கு கிளம்புனா. அவங்க பஸ்ல வந்துகிட்டு இருக்கும் போது ஊரை நெருங்கிக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்துல வானிலையில மாற்றம் வந்துச்சு. ஆகாயத்துல இருக்கிற மேகங்கள் எல்லாம் கருக்க ஆரம்பிச்சு அவங்க கிராமத்தை நெருங்கும் போது சில்லுன்னு காத்து வீச ஆரம்பிச்சுது. அப்படி அவங்க கிராமத்துல இறங்கும் போது மழையே பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. கிராமத்துல மழை பெய்யறது பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. அவங்க அதே மழையில நனைஞ்சுக்கிட்டு நேரா துணிக்குரியோட வீட்டு வாசல்ல போய் நின்னு துணியோட வீட்டு கதவை வேகமா தட்டினாங்க. துணி, துணி, வீட்ல இருக்கியா? கதவை தொரடி, மழையில நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம். துணி வெளியில வந்து பார்த்து ஆச்சரியமா, அடடே, யார் இது? சிச்சுவா? சிச்சு, இவ்வளவு நாளுக்கு அப்புறம் இப்பதான் நான் கிராமத்துல இருக்கிற என்னோட ஞாபகம் வந்துச்சு. அடடே, இது யாரு? ஐயோ, மழையில ரொம்ப தொப்ப கட்டியா நனைஞ்சு போயிருக்கீங்க. ஐயோ, முதல்ல வீட்டுக்குள்ள வாங்க வாங்க வாங்க. எல்லாரும் துணியோட வீட்டுக்குள்ள வந்தாங்க. ஆமா துணி, நாங்க பட்டணத்துல இருந்து வரோம். இவங்க என் பக்கத்து வீட்டுக்காரங்க குஹு அப்படின்னு. நாங்க மழையில நனைஞ்சிருக்குமே தவிர இந்த மழை எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. சிட்டில எங்களால இந்த மாதிரி எல்லாம் இருக்க முடியாதுல்ல. துணி சந்தோஷமா குஹு கிட்ட பேச ஆரம்பிச்சா. வணக்கம் குஹு, நீங்க இந்த மாதிரி கொட்டுற மழையில வருவீங்கன்னு கொஞ்சம் கூட நான் யோசிக்கவே இல்ல. சிச்சு, எவ்வளவு வருஷம் ஆச்சு சிச்சு உன்னை பார்த்து. நீ வந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். சந்தோஷத்துல வார்த்தையே வரல. இந்த டவல் தலையை துவட்டிக்க. குஹு அந்த வீட்டை ஆர்வமா பார்த்து, வணக்கம் துணி, எங்களுக்கு இந்த கிராமம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த கிராமத்துக்கு வரணும் அப்படின்னு சிச்சுவை நான் தான் கம்பல் பண்ணி கூட்டிட்டு வந்தேன். வரும்போதே மழை எங்களை வா வா அப்படின்னு வரவேற்றது. எங்களுக்கு இந்த மழை கூட ரொம்பவே பிடிச்சிருக்கு. துணிக்குருவி சிரிச்சுக்கிட்டே, குஹு, நீங்க ரொம்ப நல்ல வேலை செஞ்சிருக்கீங்க. கிராமத்துல மழையோட மஜாவே வேற. சரி, நீங்க மழையில நினைச்சிட்டு வந்திருக்கீங்க. சுட சுட காஃபியும் உங்களுக்காக சுட சுட பக்கோடா செஞ்சு கொண்டு வரேன். நல்ல சூப்பரா இருக்கும். குஹுவாத்த ஜன்னல் பக்கத்துல உக்காந்துக்கிட்டு அந்த கிராமத்துல பெய்ற மழைய பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தா. அந்த மழை துளி தரையில விழும்போது வர மண்வாசம் கூட அவளுக்கு உண்மையிலே ரொம்ப புதுசாவும் நல்லாவும் இருந்துச்சு. ஐயோ துணி, உங்க கிராமத்துல மழை வந்தா பாக்குறதுக்கே எவ்வளவு அழகா இருக்கு. அதே எங்க சிட்டில மழை வந்தா டிரைனேஜ் எல்லாம் பிளாக் ஆகி சிட்டி மொத்தமே டிராபிக் ஜாம்ல நிறைஞ்சு போயிருக்கும்.
ஆனா இங்க அடிக்கிற மழையில மரம் செடிங்க எல்லாம் பச்சை பசேல்னு பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. இந்த மண் வாசனை சுவாசிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. துணி குடிக்கிறதுக்கு டீயை கொடுத்து, ஆமா குஹு, இங்க மழைனா எங்களுக்கு சந்தோஷம். ஆறெல்லாம் நிறைஞ்சிரும், வயலு பச்சை பசேல்னு இருக்கும். இங்க இருக்கிற விவசாயிங்களுக்கு மழை வந்தா பண்டிகை கொண்டாட்டம் தான். ஆனா பட்டணத்துக்காரங்க மழை வந்தா என்ன பண்ணுவாங்க சிச்சு? மழைன்னா அவங்களுக்கு கஷ்டமா? சிச்சு சூடா டீயை குடிச்சு, ஐயோ துணி, பட்டணத்துல மழை வந்தா டிரைனேஜ் எல்லாம் பிளாக் ஆகி எங்களுக்கும் டிராபிக்ல வேலைக்கு போகவே முடியாது. வீட்டுல உக்காந்துக்கிட்டு மொபைல பாத்துக்கிட்டு டிவிய பாத்துக்கிட்டு சும்மா உக்காந்து இருப்போம். ஆனா இங்க பாத்தியா, அடிக்கிற மழைக்கு மண் வாசனை சந்தோஷமா இருக்கு. காத்து கூட சில்லுன்னு வருது. சின்ன வெளியில பேஞ்சுக்கிட்டு இருக்கிற மழைய பார்த்து, ஆமா ஆண்டி, சிட்டில மழை வந்தா நான் வெளியே போய் விளையாடுறேன்னு சொன்னா எங்க அம்மா என்ன விடவே மாட்டாங்க. அந்த தண்ணி நல்லா இல்ல, பொல்யூஷன், கெமிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, தண்ணி சுத்தமா இருக்கு. அப்பதான் துணியோட பொண்ணான புஜ்ஜி குருவி வெளியில வந்து, ஹாய் சின்னா, என் பேரு புஜ்ஜி, என் கூட வரியா? நம்ம 2 பேரும் விளையாடலாம். நான் படகு செய்றேன். எனக்கு நிறைய படகுகளை செஞ்சு தண்ணில விட இஷ்டம். புஜ்ஜி, உனக்கு படகு செய்ய தெரியுமா? எனக்கு செய்ய தெரியாது. எனக்கும் கத்து கொடுக்கறியா? நம்ம 2 பேரும் படகு செஞ்சு யாரோட படகு முன்னாடி போகுதுன்னு பார்க்கலாம். பாத்தீங்களா, பசங்க எவ்வளவு சீக்கிரம் கலந்துட்டாங்கன்னு. ரொம்பவே சந்தோஷம். சரி சரி, நீங்க வாங்க, சுட சுட டீ குடிச்சுக்கிட்டு முதல்ல பக்கோடா சாப்பிடுங்க. துணி, எனக்கு உங்க ஊர்ல இருக்கிற பன்னு சோட்டு அவங்களையும் பார்க்கணும் போல இருக்கு. எனக்கு இந்த கிராமத்து ஜனங்க, கிராமத்து பறவைங்க அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அவங்களும் வந்தா இங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம். சிச்சு காக்கா யோசிச்சு பார்த்து, குஹு, இப்படி கொட்டுற மழையில எதுக்காக இப்போ இந்த நேரத்துல அவங்கள இங்க வர சொல்றது? அவங்களுக்கும் கஷ்டம் இல்ல? நாளைக்கு மழை எல்லாம் நின்னதுக்கு அப்புறம் அவங்கள இங்க வர சொல்லி பேசிட்டா போகுது. அப்போ நல்லா இருக்கும்ல. புஜ்ஜி கப்பல செஞ்சுக்கிட்டு நடுவுல, அம்மா, எதுக்காகமா நம்ம அவங்க வீட்டுக்கு போனோம்? அவங்களையே போன் பண்ணி இங்க வர சொல்லலாம்ல. நான் பன்னுக்கு இப்பவே கால் பண்ணி கூப்பிடுறேன். பட்டணத்துல இருந்து சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க, சீக்கிரம் வாங்கன்னு சொல்றேன். அப்ப உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல. பன்னு படகெல்லாம் செய்வான், அவன் செஞ்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம். புஜ்ஜி, நீ சொல்றது என்னவோ நல்லதுதான். அவங்களும் இங்க வர சொல்லு. எல்லாரும் உட்காந்து பேசி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் பண்டிகை கொண்டாட்டம் தான். சரி சரி, இவ்வளவு தூரம் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனால அவங்களையும் போன் பண்ணி இங்க வர சொல்றேன். சிச்சு அவருடைய போன்ல சோட்டுவுக்கு கால் பண்ணா. ஹலோ சோட்டு, நான் தாண்டி சிச்சு. நானும் என் பக்கத்து வீட்டுக்காரங்க குஹுமும் இங்க கிராமத்துக்கு வந்திருக்கோம். உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு வந்தோம். இந்த மழையில என்ஜாய் பண்ணலாம். சீக்கிரமா கிளம்பி துணி வீட்டுக்கு வாடி. அத கேட்டதும் சோட்டு கிளி, அட சிச்சு, உண்மையா தான் சொல்றியா? எப்படி வந்த விஷயத்த சொல்லவே இல்ல. இதோ உன்னை பாக்குறதுக்கு இப்பவே கிளம்பி வரேன். மழையில ட்ரிப் வந்திருக்கியா? நல்ல மஜாவா இருக்கும். என் பையன் பந்துவையும் கூட்டிட்டு வரேன். வரும்போது மொக்கா சொல்லத்தை கொண்டு வரேன். கொஞ்ச நேரத்திலேயே சோட்டு கிளியும் அவருடைய பிள்ளையான பன்னு கிளியும் அந்த மழையில கொடைய பிடிச்சுக்கிட்டு மெதுவா துணியோட வீட்டுக்கு வந்தாங்க. வரும்போது சும்மா வராம அவ வயல்ல விளைஞ்ச சோளத்தையும் பறிச்சுக்கிட்டு கொண்டு வந்தா. குஹுவுக்கு ஏதோ ஒரு புது உலகத்துல இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சோட்டு உள்ள வந்து, ஹாய் சிச்சு, ஹாய் குஹு. துணி, இங்க பாத்தியா? என்னோட வயல்ல இருந்து மொக்கா சோளத்தை கொண்டு வந்திருக்கேன். இந்த மொக்கா சோளத்தை அடுப்புல வச்சு நல்லா சுட்டு உப்பு காரம் எல்லாம் போட்டு சாப்பிட்டா அதோட மஜாவே வேற. இங்க பாருங்க சோட்டு, இங்க பாரு பன்னு. இதே எங்க சிட்டில மழை வந்தா ரோடெல்லாம் டிரைனேஜ் எல்லாம் நிறைஞ்சு போய் பிளாக் ஆயிடும். ஆனா இங்க கிராமத்துல மழைய பார்த்தாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மழையில நம்ம எல்லாரும் இப்படி உட்காந்து பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பன்னு கிளி சிரிச்சுக்கிட்டே, ஓ ஆண்டி, பட்டணத்துல நீங்க ரொம்ப ட்ரெஸ்ஸா இருப்பீங்க. ஆனா இங்க பாத்தீங்களா எவ்வளவு கூலா இருக்கீங்கன்னு. ஆனா இந்த கிராமத்துல மழைக்கு சுட சுட பஜ்ஜி, போண்டா, மொக்கா சோளம் அப்படின்னு எவ்வளவு நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஆமா துணி, இந்த கிராமத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யற குணம், நேச்சுரல் பொல்யூஷன் இல்லாத ஒரு காத்து, இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஏனோ இங்கே கிராமத்துல இருக்கணும் போல இருக்கு. எல்லாரும் சேர்ந்து சுட சுட காஃபி, அதே மாதிரி சுட சுட மிளகா பஜ்ஜி, வடை, சோளம் எல்லாமே உட்காந்து சாப்பிடும்போது சின்ன வயசுல நம்ம இப்படி உட்காந்ததெல்லாம் ஞாபகம் வருது இல்ல? சோட்டு கிளி சிரிச்சுக்கிட்டே, ஆமா துணி, எல்லாரும் சிட்டில இருந்து நம்ம கிராமத்துக்கு வந்திருக்கிற சொந்தக்காரங்க. நம்ம எல்லாரும் உட்காந்து சந்தோஷமா சிரிச்சு பேசி கதை பேசிக்கிட்டு இருக்கிறது தானே.
உண்மையான சந்தோஷம் அதுதானே நம்மளுக்கும் தேவைப்படுது. அம்மா துணி, நான் அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பா இதே மாதிரி மழை கிளைமேட்ல தான் வரப்போறேன். ஏன்னா இந்த மாதிரி மழை எங்களுக்கு சிட்டில கிடைக்காது. இந்த மாதிரி மழையில வந்தாதானே மறுபடியும் இதே மாதிரி சுட சுட சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்து கதை பேசலாம். குஹு, எனக்கு இப்ப இங்க இருக்கிறது ரொம்பவே சந்தோஷத்தை நிறைச்சு கொடுத்திருக்கு. நம்ம சிட்டில எப்ப பார்த்தாலும் காசு, வேலை, அலைச்சல் அப்படின்னு அலைஞ்சுக்கிட்டே இருப்போம். ஆனா இங்க வந்து எவ்வளவு நிம்மதியா இருக்கும். அடிக்கடிக்கு இந்த மாதிரி வந்து இருக்கணும். இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். சிச்சு, சந்தோஷம் நிம்மதி அப்படின்னா இதுதானே. எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் என் மனசுல இருக்கிற பாரம் எல்லாமே இந்த மழை தண்ணியிலேயே அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. துணிக்குருவி பேசிக்கிட்டே, நீங்க எல்லாருமே வந்திருக்கீங்க. ஆனா இந்த மழை நாளைக்கும் இதே மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் ஒவ்வொரு வருஷமும் இதே மழையில நீங்க எல்லாருமே வரணும். மறுபடியும் நம்ம எல்லாரும் இதே மாதிரி சிரிச்சு பேசணும். அதுக்கு நீங்க தான் ஒரு வாய்ப்பை கொடுக்கணும். அம்மா குஹு ஆண்டி, நீங்க பட்டணத்துக்கு போனதுக்கு அப்புறம் இந்த மலையில நம்ம என்ஜாய் பண்ண விஷயம், நம்ம உக்காந்து அரட்டை அடிச்ச விஷயம், இது எதையுமே மறக்க கூடாது. அடிக்கடிக்கு உங்களுக்கு எங்களோட ஞாபகம் வந்துகிட்டே இருக்கணும். நீங்களும் இங்க வந்துகிட்டே இருக்கணும். குஹு உற்சாகமா, நான் கண்டிப்பா இந்த ஞாபகத்தை அடிக்கடிக்கு யோசிச்சு பாத்துக்கிட்டே இருப்பேன். இங்கதான் உண்மையான சந்தோஷம் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே ஒவ்வொரு வருஷமும் கண்டிப்பா இந்த மலைக்கு நான் இங்க வந்து வந்து போவேன். இந்த மலையில நம்ம எல்லாரும் இப்படி சூடா உக்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு பேசுறதெல்லாம் ரொம்ப சந்தோஷத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருக்குது. இதையெல்லாம் பார்க்கும்போது சின்ன வயசு ஞாபகம் தான் அடிக்கடிக்கு வந்துகிட்டு இருக்கு. குஹு, நீங்க உண்மையிலேயே புத்திசாலி. இந்த மாதிரி வெயில் காலத்துல சிட்டில உட்காந்து எதுக்கு கஷ்டப்படணும் அப்படின்னு நீங்க இந்த கிராமத்தை தேடி வந்தீங்க. அதே மாதிரி கிராமம் உங்களுக்கு முழுசா சந்தோஷத்தை மட்டும் தான் கொடுத்திருக்கு. இது எல்லாத்துக்கும் நான் மட்டும் காரணம் கிடையாது. உங்களோட எல்லாரோட ஒத்துழைப்பு மட்டும்தான் இந்த சந்தோஷத்துக்கு காரணம். எல்லாரும் இதே மாதிரி சந்தோஷமா இருந்தா மட்டும்தானே நம்ம சந்தோஷம் 2 மடங்காகும். வெளியில குழந்தைங்களான புஜ்ஜி, பன்னு, சின்னு மழையில நனைஞ்சுக்கிட்டு தண்ணியில காகித கப்பலை விட்டுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க சிரிப்பு சத்தம் அந்த மழை சத்தத்தையும் தாண்டி ரொம்பவும் சத்தமா கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. குஹுவுக்கு அந்த கிராமத்து வாழ்க்கையில இருக்கிற சிம்பிளிசிட்டியும் அந்த சந்தோஷமும் பிடிச்சிருந்துச்சு. இங்க எல்லாருக்கும் நடுவுல இருக்கிற அன்பை பார்க்கும்போது அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எல்லாருமே கதை கதையா பேசிக்கிட்டு டீயும் பஜ்ஜியும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. குஹுவுக்கு அந்த கிராமத்து வாழ்க்கை பிடிச்சிருந்துச்சு. அப்படியே கிராமத்துல அவங்க எல்லாரும் அன்னைக்கு நாளை போக்குனாங்க. அதுவும் ராத்திரி அவங்களுக்கு ரொம்ப சுகமா இருந்துச்சு. சிச்சு, நாளைக்கு காலையிலேயே நம்ம சிட்டிக்கு கிளம்பணும். ஆனா அடிக்கடிக்கு இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்காக இந்த கிராமத்துக்கு நம்ம வந்துகிட்டே இருக்கணும். எப்பவுமே வரணும். கண்டிப்பா குஹு, நம்மளோட சந்தோஷமும் இங்கதான் இருக்கு. நம்ம சொந்தக்காரங்களும் இங்கதான் இருக்காங்க. நம்ம எப்பவுமே அவங்கள மறக்கவே கூடாது. இனிமே ஒவ்வொரு வருஷமும் இந்த மலையில நம்ம இப்படிதான் என்ஜாய் பண்ணணும். நம்ம எல்லாம் ஒரே குடும்பம். அப்படி எல்லாரும் சேர்ந்து அந்த மழை பெய்யற நாள்ல ஒரு நாள் கிராமத்துல அவங்க வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்தாங்க. குஹுவுக்கு உண்மையிலேயே வேற ஒரு உலகத்துல வாழ்ற மாதிரி தான் இருந்துச்சு. கிராமத்தில் காகத்தின் மீன் குழம்பு. சிட்டில வெயில் காலத்துல வெயில் அதிகமா இருந்துச்சு. துணிக்குருவி, சோட்டுக்கிளி அவங்க குடும்பங்களோட சேர்ந்து சிட்டில இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்ல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. பசங்களுக்கு இப்போ சம்மர் ஹாலிடேஸ் கொடுத்துட்டாங்க. பசங்க தினமும் வீட்ல ஏசி போட்டுக்கிட்டு டிவி, மொபைல் பார்த்து பார்த்து அவங்களுக்கு ரொம்பவும் போர் அடிச்சு போச்சு. ஒரு நாள் சாயந்தர நேரம் துணிக்குருவி, சோட்டுக்கிளி 2 பேரும் பால்கனியில உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்பா, என்ன சோட்டு, இந்த சிட்டில கொஞ்சம் கூட காத்தே இல்ல. வீட்டுக்குள்ளே இருந்துட்டு வெளியே வந்தா எப்ப பார்த்தாலும் புகை, காத்தே இல்ல. சில்லுன்னு அப்படிங்கிறதுக்கு வழியே இல்ல. இங்க உண்மையிலே இருக்க முடியல. ஆமா துணி, நம்ம என்னவோ இந்த சிட்டிக்கு வாழ்றதுக்காக வந்து நம்ம லைஃப் இங்கே முடிஞ்சு போச்சு. ஆனா நம்ம பசங்க புஜ்ஜி, பன்னு எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்குள்ளே எப்ப பார்த்தாலும் மொபைல், டிவி, வீடியோ கேமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் கூட அதை தான் யோசிக்கிறேன் சோட்டு. நம்ம சின்ன பசங்களா இருக்கும்போது பிடிக்கிற விளையாட்டு, என்னென்ன விளையாட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். ஆனா நம்ம பசங்க இப்போ சரி, எப்படியும் பசங்களுக்கு லீவு கிடைச்சிருச்சு. நம்ம எங்கேயாவது ஒரு சின்ன கிராமத்துக்கு போய் கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணிட்டு வரலாமா? வெளியே போய் எவ்வளவு நாள் ஆச்சு. சோட்டுக்கிளி சந்தோஷமா, வாவ் துணி, உன்னோட ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. அப்படின்னா நம்ம இந்த வீக்கெண்ட்லயே வெளியே போய் ஏதாவது ஒரு தெரிஞ்ச கிராமத்துக்கு போய் சுத்திட்டு வரலாம். இந்த விஷயத்த இப்பவே நம்ம பசங்க கிட்ட சொல்ல போறேன். துணி, சோட்டு 2 பேருமே வீட்டுக்குள்ள போய் அவங்க பிள்ளைங்க கிட்ட கிராமத்துக்கு போற விஷயத்த பத்தி சொன்னாங்க.
ஏ நாங்க வில்லேஜுக்கு போக போறோம். அப்படி பசங்க 2 பேரும் சந்தோஷப்பட்டாங்க. 2 நாளுக்கு அப்புறமா துணி சோட்டு 2 பேருமே அவங்க பிள்ளைங்களை கூப்பிட்டுக்கிட்டு கார்ல ஒரு அழகான கிராமத்துக்கு கிளம்புனாங்க. கார்ல வரும்போது வழி முழுக்க பச்சை பசேல இருக்கிற ஊருங்களை பார்த்து பசங்க 2 பேருமே என்ஜாய் பண்ணாங்க. சரியா மதியம் 1 மணிக்கு ஒரு அழகான கிராமத்துக்கு அவங்க வந்தாங்க. ஊருக்கு நடுவுல பஞ்சாயத்து திட்டு, அதுக்கு மேல ஒரு பெரிய மரம். துணி அவ காரை கொண்டு வந்து அங்கதான் நிப்பாட்டினா. எல்லாரும் காரை விட்டு கீழே இறங்கி வந்தாங்க. வாவ் அம்மா, அங்க பாருங்க எவ்வளவு பெரிய மரம். நம்ம சிட்டில இந்த மாதிரி காத்த பார்க்க முடியாது. ஆனா இங்க பாருங்க காத்து எவ்வளவு சில்லுன்னு வீசுது. ஆமாமா, நம்மளுக்கு இங்க ஏசியோட அவசியமே இல்ல. சுத்தி பாத்தீங்களா ಚಿಲ್ಲುன்னு எவ்வளவு நல்லா ಕಾತಡಿಕಿದೆನು. ವಾವ್ ಮಕ್ಕಳೇ, ನೋಡಿದ್ರಾ ಈ ಪ್ರಕೃತಿಯ ಸೌಂದರ್ಯ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಎಷ್ಟೊಂದು ತಂಪಾಗಿದೆ. ಹೌದು ಚೋಟು, ನಾವು ಇಲ್ಲಿ ಇರ್ಲಿಕ್ಕೆ ನಮಗೇನಾದ್ರೂ ರೆಸ್ಟೋರೆಂಟ್ ಏನೋ ಸಿಗುತ್ತಾ? என்னவோ துணி ஒரு தடவை கேட்டு பார்க்கட்டுமா? அப்படி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருந்த லூசி புறாவும் குஹுவாத்தும் அந்த பக்கமா வந்தாங்க. தூரத்துல இருந்தே இவங்கள பார்த்து, இவங்க வந்திருக்கிற பெரிய காரை பார்த்து, அவங்க போட்டுக்கிட்டு இருக்கிற ரிச்சான துணிகளை பார்த்து, இவங்க சிட்டில இருந்து வந்திருக்காங்க, பெரிய பணக்கார பறவைங்க போல, இவங்க கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் எப்படியாவது அடிச்சே ஆகணும்னு முடிவு பண்ணி ரொம்பவும் பாசமா பழகுற மாதிரி அவங்க 2 பேரும் பக்கத்துலயுமே வந்தாங்க. வணக்கங்க, உங்களை பார்த்தா புதுசா இருக்கிற மாதிரி இருக்கு. எங்க ஊருக்கு புதுசா வந்தீங்களா? எங்க ஊருக்கு வெல்கம். வணக்கங்க, நாங்க வெளியூர்ல இருந்து வந்திருக்கோம். பசங்களுக்கு இது லீவ் இல்லையா, அதான் இப்படியே சுத்தி பார்த்துட்டு போலான்னு வந்தோம். எங்களுக்கு ஒரு உதவி வேணும். ஒரு 2-3 நாளைக்கு இங்க தங்குறதுக்கு எங்கேயாவது எங்களுக்கு ரூம் கிடைக்குமா? குஹுவாத்து அதை கேட்டு ஆச்சரியமா, ஐயோ என்னங்க நீங்க, சிட்டில இருந்து கிராமத்துக்கு வர்றதே சுத்தி பாக்குறதுக்குன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. நீங்க சிட்டில இருந்து வந்து மறுபடியும் இங்க 4 செவத்துக்குள்ள அடிஞ்சு கிடக்கணுமா? அது மட்டும் இல்ல, ஹோட்டல்ல ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் வாடகை பணத்தை கேட்பாங்க. அதுக்கு நீங்க அங்க இருக்கிறது தண்டங்க. 3000மா? இங்க இருக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் கொடுக்கணுமா? ஐயோ கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம்ல. ஹோட்டல் விலையோட நாங்க உங்களுக்கு ரொம்ப குறைஞ்ச விலையில ரூம் காட்டுறோம். எங்களுக்கு தெரிஞ்ச ஓட்டு வீடு இருக்கு, சுத்தி மரம், உள்ள சில்லுன்னு இருக்கும். ஒரு நாளைக்கு வாடகை வெறும் 2000 ரூபாய் தான். உங்களுக்கு 500 ரூபாய் மிச்சமாகும். நீங்க என்ன சொல்றீங்க? துணிக்குருவி யோசிச்சு பார்த்து, என்னது ஓட்டு வீடா? பசங்களா, நம்ம சிட்டில இருந்து வந்தது இந்த மாதிரி வீட்டுல இருக்கிறதுக்கு தானே. சோட்டு, நீ என்ன சொல்ற? சோட்டு கிளி கொஞ்சம் சந்தேகமா, ஐயோ 2000 ரூபாவா? விலை என்ன ஆகாயத்து வரைக்கும் நீங்க சொல்றீங்க? இதே சிட்டிலேயே ஒரு ரூமுக்கு 2000 ரூபான்னு சொல்லுவாங்க, நீங்களும் அப்படியே சொல்றீங்க? ஐயோ சோட்டு, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இங்க ரூமுக்கு 2000 ரூபாய் மட்டும்தான். அதே சிட்டில ஒரு ரூமுக்கு 3000 ரூபாய் சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா உங்களுக்கு 1000 ரூபாய் குறைஞ்சிருக்கு. காசு கொடுத்தாலும் இங்க நிம்மதியா இருக்கலாங்க. உங்களுக்கு சமைக்கிற பிரச்சனை கூட வேண்டாம். நாங்க வீட்டு சாப்பாடையே சமைச்சு கொடுப்போம். அதுக்கு எங்களுக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபாய் கொடுத்தா போதும். மொத்தத்துல உங்களுக்கு 3000 ரூபாய்க்கு வீட்டு வாடகை, ரூமு, சாப்பாடு எல்லாம் கிடைக்கும். டீல் ஓகேவா? பரவாயில்ல சோட்டு, எப்படியும் நம்ம ட்ரிப்புக்காக தான் வந்தோம். பசங்களும் ஆசைப்படுறாங்க. பரவாயில்ல, போன போட்டும் விடு. சரி, எங்களுக்கு அந்த ஓட்டு வீட காட்டுங்க. லூசி குஹு 2 பேருமே அவங்க மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுக்கிட்டு துணி சோட்டுவோட குடும்பத்தை ஒரு பழைய ஓட்டு வீட்டுக்கு கொண்டு போனாங்க. அது ரொம்ப பழைய வீடு, ஆனா அவங்களுக்கு அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறதுனால ஓகே அப்படின்னு சொன்னாங்க. துணி சோட்டும் ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் வாடகை கொடுத்து அந்த வீட்டுல தங்குனாங்க. 2 நாளுக்கு அப்புறமா லூசி குஹு 2 பேருமே அவங்க கொண்டு வந்து கொடுக்கற சாப்பாட்டுல தரம் இல்லாம அவங்க ஊர்ல சமைக்கிற சாதாரண சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்து பணத்தை மட்டும் நிறைய வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் மதிய நேரம் சும்மா ஊர் சுத்தி பார்த்துட்டு வரலான்னு போன துணியும் சோட்டுவும் லூசியும் குஹுவும் பேசிக்கிட்டு இருந்த இடத்துக்கு போனாங்க. ஆனா அவங்க வந்தத லூசியும் குஹுவும் கவனிக்கல. அவங்க அந்த பணத்தை எண்ணி பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது அது துணியும் சோட்டுவும் கேட்டாங்க. ஏய் குஹு, பாத்தியா அந்த ஓட்டு வீடுக்கு யாராவது ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் கொடுப்பாங்களா? அந்த பைத்தியக்காரங்க 500 ரூபாய் கூட போக முடியாத வாடகை வீடுக்கு இவங்க 2000 ரூபாய் கொடுக்கறாங்க. சரியான பைத்தியக்காரங்க. இங்கிட்ட ஹோட்டல் வாடகை ஒரு நாளைக்கு 3000 ரூபான்னு சொன்னப்போ அந்த பைத்தியக்காரங்க நம்பிட்டாங்க. உண்மையிலேயே இங்க ஹோட்டலே இல்ல, இன்னும் சாப்பாடு சொல்றியா? வெறும் 100 ரூபாய் சாப்பாடு போட்டு அவங்க கிட்ட ஒரு நாளைக்கு 500 ரூபாவை வசூல் பண்றோம். இவங்க இங்கே இருந்தா நம்ம பேங்க் பேலன்ஸ் எல்லாம் ஃபுல் ஆயிடும். சிட்டிக்காரங்களை ஏமாத்துறது சுலபமான வேலை. அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்ட உடனே சோட்டுவுக்கும் துணிவுக்கும் ரொம்பவுமே கோவம் வந்துருச்சு. எவ்வளவு ஸ்மார்ட்டா நம்மள ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க மரத்துக்கு பின்னாடியில இருந்து முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு இருந்தாங்க.
திடீர்னு அங்க வந்த சோட்டு துணிய பார்த்து அவங்க 2 பேருமே ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ துணி ரொம்ப கோவமா, ஏய் ஏமாத்துக்காரங்களா, இந்த வில்லேஜ பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நீங்க எங்களை நம்ப வச்சு எங்களை ஏமாத்த பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? ஏ லூசி, எங்க கிட்ட பருப்பு சாதம் போட்டுட்டு அதுக்கு 500 ரூபாய் காசை வாங்குறீங்களா? ஒன்னும் தெரியாதவங்க இவங்களை ஏமாத்திரலாம் அப்படின்னு எங்களை ஏமாத்த பாக்குறீங்களா? எங்களுக்கு கிராமத்தை பத்தி எல்லாம் தெரியாம ஒண்ணு இல்ல. மரியாதையா எங்க காசை வச்சீங்கன்னா சரி, இல்லைன்னு நாங்க உங்களை சும்மா விட மாட்டோம். துணி, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நாங்க உங்களை ஏமாத்தணும்னு எல்லாம் ஏமாத்தல. இங்க இருக்கிற ரேட்டே அவ்வளவுதான். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நாங்க எதுக்காக உங்களை ஏமாத்தணும்? நீங்க காசு கொடுக்குறீங்க, நாங்க வாங்கிக்கிறோம், அவ்வளவுதான். சும்மா பொய் சொல்லாதீங்க. நீங்க பேசினது மொத்தமும் நாங்க கேட்டுட்டோம். இருங்க, எங்களையும் ஏமாத்த பாக்குறீங்களா? உடனே உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ண போறோம். துணியும் சோட்டுவும் லூசியையும் குஹுவையும் திட்டிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ சண்டை நடக்கிறத பார்த்து அந்த உருடு பெரிய மனுஷங்களான மஹி சிச்சுவும் அங்க வந்தாங்க. யார் நீங்க? என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை? குஹு, லூசி, என்ன பிரச்சனை நடக்குதுங்க? இங்க பாருங்க மகி, நாங்க சிட்டில இருந்து இந்த கிராமத்துக்கு வந்திருக்கோம். இவங்க 2 பேரும் இல்லாத பொல்லாத ஹோட்டல் பேரு சொல்லி எங்க கிட்ட இந்த வீட்டை காட்டி 2000 ரூபாய் வாடகை வாங்கினது மட்டும் இல்லாம சாப்பாடு பேரு சொல்லி 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. இவங்க 2 பேரும் எங்களை ஏமாத்துனது பத்தி பேசிக்கும் போது நாங்க கேட்டுட்டோம். இதுதானா சிட்டில இருந்து வந்தவங்களுக்கு கிராமத்துக்காரங்க காட்டுற மரியாதை? சிச்சு காக்கா ஆச்சரியமா, என்ன, அந்த ஓட்டு வீட உங்களுக்கு 2000 ரூபாய்க்கு சொன்னாங்களா? அவ்வளவு விலையே இல்லையே. அப்போ மஹி ரொம்ப கோவமா, ஏ குஹு, லூசி, என்ன பைத்தியக்காரத்தனமா அவங்கள ஏமாத்தி இருக்கீங்க? நம்ம ஊரை நம்பி வரவங்களுக்கு நம்ம காட்டுற மரியாதை இதுதானா? எவ்வளவு பித்தலாட்டம் வேலை செஞ்சிருக்கீங்க. மரியாதையா அவங்க காசை திருப்பி கொடுங்க, இல்லனா இந்த ஊரை விட்டு உங்களை தள்ளி வச்சிருவோம். லூசி ரொம்பவும் பயந்து போய், ஐயோ மகி, எங்களை மன்னிச்சிடுங்க. பணத்து மேல ஆசைப்பட்டு இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு இதுக்கப்புறம் இப்படி பண்ண மாட்டோம். எங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்காதீங்க. மஹி லூசி குஹு கிட்ட இருந்து பணத்தை வாங்கி அத சோட்டு கிளிக்கிட்டையும் துணிக்கிட்டையும் கொடுத்துட்டாங்க. லூசியையும் குஹுவையும் வாய்க்கு வந்தபடி எல்லாம் திட்டாங்க. ஆனா சோட்டு துணி 2 பேருமே ரொம்பவே அப்செட் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு அந்த ஊரு சுத்தமா பிடிக்கல. துணி, வா, நம்ம சிட்டிக்கே கிளம்பி போயிடலாம். சிட்டில பொல்யூஷன் இருக்கும். இந்த மாதிரி ஏமாத்துக்காரங்க இருக்க மாட்டாங்க. எங்க போனாலும் நம்மளுக்கு நிம்மதியே இல்ல. சிச்சு ரொம்ப கவலையா, ஐயோ சோட்டு, துணி, தயவு செஞ்சு இங்க இருந்து போவாதீங்க. நீங்க எங்க கிராமத்தோட அழக பாக்கணும்னு வந்திருக்கீங்க. தயவு செஞ்சு கிராமத்தை சுத்தி பார்க்காம இங்க இருந்து கிளம்பாதீங்க. இந்த கிராமத்துல நல்லவங்களும் இருக்காங்க. தயவு செஞ்சு போவாதீங்க. இனிமே இங்க பாக்குறதுக்கு என்ன இருக்கு சிச்சு? மோசம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இங்க நாங்க இருக்க மாட்டோம். நாங்க கிளம்புறோம். ஐயோ, அந்த வார்த்தை மட்டும் சொல்லாதீங்க. எங்க கிராமத்து சமையல், ருசி, அழகு நீங்க எதுவுமே பார்க்காம போய்கிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு எனக்கு எந்த காசும் வேண்டாம். நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, நான் உங்களுக்காக சமைச்சு போடுறேன். என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, எங்க ருசி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் காசு கொடுங்க. தயவு செஞ்சு போகாதீங்க. ஆமா துணி, சிச்சுவ எல்லாரும் கஞ்ச பிஸ்னாரின்னு சொல்லுவாங்க. ஆனா சிச்சுவோட கை ருசி மட்டும் அற்புதமா இருக்கும். சாப்பிட்டு பாருங்க. துணியும் சோட்டுவும் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சிச்சு வர சொன்ன இடத்துக்கு சரி அப்படின்னு போனாங்க. சிச்சு அவங்களுக்காக எல்லா ஏற்பாடுகளையும் அவ வீட்டுல செஞ்சு வச்சிருந்தா. அப்பதான் ஆத்துல இருந்து ஃப்ரெஷ்ஷா பிடிச்சிட்டு வந்த மீனை வச்சு அவ கிராமத்து ஸ்டைல ஒரு நல்ல சுவையான மீன் குழம்ப செஞ்சுக்கிட்டு இருந்தா. அந்த வாசம் வீடு முழுக்க பரவிக்கிட்டு இருந்துச்சு. எல்லாருக்குமே பசி அதிகமாவே எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அம்மா, என்னம்மா இந்த சமையல் வாசனை அற்புதமா இருக்கு. எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு. ஆமா ஆண்டி, அந்த லூசி ஆண்டி செஞ்சு கொடுத்த பருப்பு குழம்பு சாப்பிட்டு சாப்பிட்டு என்னோட நாக்கே செத்து போயிருக்கு. சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே, வாங்க வாங்க, சுட சுட சாதம், கிராமத்து சமையலையே ஸ்பெஷல் சமையலான மீன் குழம்பு. சிச்சு காக்கா எல்லாருக்கும் வாழையிலேயே விரிச்சு அதுல சுட சுட சாப்பாடும் கூடவே அந்த மீன் குழம்பும் செஞ்சு கொடுத்தா. அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாருக்குமே அது ரொம்பவும் பிடிச்சு போச்சு. அப்போ துணி அந்த மீன் குழம்பு சாப்பிட்டு, வாவ் சிச்சு, என்ன இந்த ருசி அற்புதமா இருக்கு. எங்க சிட்டிலேயே இருக்கிற பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல கூட இந்த மாதிரி ருசி இல்ல. நீங்க சமைச்சிருக்கிற மீன் குழம்பு மண்பானையில செஞ்சது அவ்வளோ ருசியா இருக்கு. ஆமா சிச்சு, இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில இந்த மாதிரி அற்புதமான ஒரு மீன் குழம்பு சாப்பிட்டதே இல்ல. நான் உயிரோட வாழ்ந்ததே இதுக்காகத்தான் போல. ஆண்டி, எனக்கு இன்னும் 2 பீஸ் மீன் போடுங்க, ரொம்ப ருசியா இருக்கு. சிச்சு சந்தோஷமா, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. எங்க கிராமத்து ஜனங்களோட எண்ணம் வேற வேறையா இருந்தா கூட அவங்களோட கை ருசி மட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லாரும் வயிறார சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா
சிச்சு மஹி எல்லாருமே அவங்கள ஊரை சுத்தி காட்ட கூட்டிட்டு போனாங்க. பச்சை பசேன்னு இருக்கிற வயல், அங்க ஓடிக்கிட்டு இருக்கிற ஆறு, மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, இப்படி எல்லா இடத்தையுமே சுத்தி காட்டினாங்க. அப்படி துணியோட குடும்பமும் சோட்டுவோட குடும்பமும் இப்போ சந்தோஷமா அந்த கிராமத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. பசங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறத பார்த்து சோட்டுக்கிளி, துணிக்குருவி 2 பேருமே சிச்சுவை சந்திக்கிறதுக்காக போனாங்க. சிச்சு, உங்களோட சமையல் எங்களுக்கு நடந்த இந்த 2 நாள் துன்பத்தை எல்லாம் மறக்கிற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ ருசியா இருந்தது. இந்தாங்க உங்களுக்காக ஒரு சின்ன காணிக்க. அப்படி துணி சிச்சுக்காக 5000 ரூபாய் கொடுத்தா. சிச்சு அதை பார்த்து ஆச்சரியமா, துணி 5000மா? இது ஜாஸ்தியாச்சு. நான் கேட்டது நீங்க இஷ்டப்பட்டு கொடுங்கன்னு. இது ரொம்ப அதிகமாயிடுச்சு. இங்க பாருங்க சிச்சு, நீங்க காட்டுன மரியாதை, நீங்க செஞ்சு கொடுத்த சாப்பாடுக்கு இந்த 5000 ரூபாய் ஈடாகாது. அவ்வளவு சூப்பரா சுவையா இருந்தது. இன்னும் ஒவ்வொரு வருஷமும் நாங்க இந்த இடத்துக்கு தான் வருவோம். ஆமா சிச்சு, எத்தனையோ பேரு ஏமாத்தி பணத்தை சம்பாதிக்கிறாங்க. ஆனா நீ அற்புதமா சமையல் செஞ்சு கொடுத்து இந்த காசை வாங்கியிருக்க. நீ சந்தோஷப்படு. துணி சோட்டு அவங்க பசங்களை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து சிட்டிக்கு போயிட்டாங்க. சிச்சு காக்கா துணி அவளுக்காக கொடுத்துட்டு போன அந்த 5000 ரூபாவை பார்த்து, நேர்மையா இருக்கிறவங்களுக்கு என்னைக்குமே வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டா. இன்னொரு பக்கம் துணியும் சோட்டுவும் சிச்சுக்காக செஞ்சு கொடுத்த அந்த மீன் குழம்பு மட்டும் மறக்கவே இல்ல. மறுபடியும் ஒரு நாள் வந்து அந்த மீன் குழம்பு சாப்பிடணும்னு நினைச்சாங்க.